மீண்டும் சிக்கலில் நாமல் சிஐடி விசாரணைகள் ஆரம்பம். இலங்கையை நிலைகுலைய வைக்க உள்ள அமெரிக்கா, பல தொழிற்சாலைகள் மூடப்படும் ஆபத்து. பட்டளந்த வதை முகாமில் நடந்த கொடுமைகளை நியாயப்படுத்தும் ரணில் தரப்பு. அரசியல் பழிவாங்கல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வெளியான கடும் எச்சரிக்கை. இந்திய படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்க இலங்கை அரசாங்கம் அதிரடி முடிவு. நாட்டில் பல்வேறு பிரச்சினைகளினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சஜித் பிரேமதாச அறிவிப்பு. போதைப்பொருள் கடத்தியவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டத்தரணி தகமை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் இன்று அறிவித்துள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான குடிமக்கள் அதிகாரம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை தொடங்கப்பட்டது. இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சைகளின் போது நாமல் மோசடியில் ஈடுபட்டாரா என்பது குறித்து விசேட கவனம் செலுத்த உள்ளதாக சிஐடியின் சிறப்பு புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி விசாரணை முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 44% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். அவர் எடுத்த முடிவால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளிவிவரவியல் துறையின் பேராசிரியர் வசந்த அதுகூரல தெரிவித்துள்ளார். இந்த முடிவு சில தொழிற்சாலைகளை மூடுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகெங்கிலும் உள்ள 25 நாடுகள் மீது நாளைய தினம் முதல் வரிகளை விதிக்க உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 10% குறைந்தபட்ச வரியை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். 2024 ஆண்டில் அமெரிக்கா இலங்கையிலிருந்து $3 பில்லியன் மேல் இறக்குமதி செய்தது. இந்த புதிய வரிகள் விதிக்கப்படுவது இலங்கை பொருளாதாரத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மாற்று சந்தையை தேடுவதன் மூலம் அமெரிக்காவின் வரி நெருக்கடியை சமாளித்துக் கொள்ள வாய்ப்பாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இலங்கையில் இருந்து அதிகளவான ஆடைகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தற்காப்பு என்பது குற்றமல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜுராபேவர்த்தன தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 1987 தொடக்கம் 1990 காலகட்டத்தில் பட்டளந்த சித்திரவதை கூடத்தில் நடந்த குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தாக்கப்படும் போது அதை அரசாங்கம் கட்டுப்படுத்துகின்றது. அது கொலையாகாது என்றும் இதனை தாம் கூறவில்லை என்றும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உதாரணமாக, இங்கு ஒருவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அவர்கள் தங்களை தற்காத்துக் கொண்டால் அது கொலையாக கருதப்படாது. யாராவது உங்களை தாக்கி நீங்கள் உங்களை தற்காத்துக் கொண்டால் அவர்கள் இறந்தால் அது கொலை அல்ல. ஆங்கிலத்தில் இது சுய பாதுகாப்பு அல்லது சிங்களத்தில் ஆத்மா அரக்சுவ என்று அழைக்கப்படுகின்றது என்றும் வஜுராபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். பட்டளந்த சம்பவத்தை பொறுத்தவரை அது 210 பக்கங்களை கொண்ட அறிக்கையாகும். அதில் சுமார் 150 பக்கங்கள் தற்போதைய அரசாங்கத்துடன் தொடர்புடையவையாகும். ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடையது அல்ல. அதில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஒரு பரிந்துரை கூட இல்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். எனினும் பட்டளந்த ஆணைக்குழுவின் வெளிப்பாடுகளின்படி பல்வேறு குழுக்கள் கடத்தப்பட்டு பட்டளந்த வீட்டு வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் அல்லது காணாமல் போனார்கள். இந்த நிலையில் வஜுராபேவர்த்தன கூறியது போன்று இந்த நடவடிக்கைகள் உண்மையில் தற்காப்பு நடவடிக்கைகளா என்று கொழும்பின் ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் பழிவாங்கல்கள் குறித்து அரசியல்வாதிகளின் சமீபத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுமார் 4000 முடிக்கப்பட்ட விசாரணை கோப்புகளை ஆணைக்குழு வைத்திருப்பதாகவும் அவை தொடர்பாக இன்னும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் ஆணையகத்தின் இயக்குநர் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரசியல் பழிவாங்கல் குறித்த சமீபத்திய கருத்துக்கள் தொடர்பில் குறிப்பிட்ட அவர் அரசியல்வாதிகள் அத்தகைய அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முன்பு சட்டங்களை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அரசியல் பழிவாங்கல் குற்றச்சாட்டுகளை சுமத்துபவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதாகவும் ரங்க திசாநாயக்க எச்சரித்துள்ளார்.
பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே விளக்கமறியலில் அவர் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவருக்கு நீதிமன்றம் விளக்கமறியலை நீடித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்றைய தினம் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட சமயம் கடற்படையினரால் பிடிக்கப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்களின் 74 படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்க இலங்கை கடற்தொழில் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட இந்திய விசைப்படகுகள் இலங்கை கடற்படையினரால் பிடிக்கப்பட்டு பின்னர் இலங்கை சட்டப்படி அரசுரிமையாக்கப்பட்டுள்ளன. அந்த விசைப்படகுகளை மீன்பிருக்க திட்டத்தின் கீழ் நடுக்கடலுக்கு எடுத்து சென்று மூழ்கடிக்க கடற்தொழில் நேரியல் வளத்துறை திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக யாழ்ப்பாணம், மன்னார் பகுதிகளில் பிடிக்கப்பட்டு மாவட்ட கடற்தொழில் திணைக்களங்கள் மூலம் நீதிமன்றங்களூடாக அரசுடைமையாக்கப்பட்ட படகுகளை நடுக்கடலுக்கு இழுத்து செல்லப்பட உள்ளன. 2 மாவட்டங்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய விசைப்படகுகள் சேதமடைந்து படகுகளின் உள்ளே மழை நீரும் கடல் நீரும் உட்புகுந்து காணப்படுவதால் அவற்றை அவை தரித்துள்ள கரையோர பகுதிகளிலிருந்து அப்புறப்படுத்துமாறு கடற்தொழில் சங்கங்கள் வலியுறுத்துகின்றன. இதற்கிடையில் இந்த படகுகளில் சிலவற்றை தங்கள் பாவனைக்கு தருமாறு இலங்கை கடற்படை இலங்கை அரசிடம் வலியுறுத்தி வருகின்றது என்று மற்றொரு வட்டாரம் தகவல் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் வைத்திருந்தமை மற்றும் அதனை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி RSS சப்புவித இன்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். கிராண்ட் பாஸ் பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி 16.88 கிராம் ஹெரோயின் வைத்திருந்து கடத்திய குற்றச்சாட்டில் சட்டமா அதிபர் பிரதிவாதிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். நீண்ட விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு சுமத்திய குற்றச்சாட்டுகள் நியாயமானதாகவும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அதன்படி குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். இந்த நிலையில் தண்டனை விதிக்கப்பட்ட நபர் 47 வயதான திருமணமானவர் என்பதும் விசாரணையின் போது தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்கள் மீது விதித்துள்ள வரி தொடர்பில் ஆராய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உயர்மட்ட குழு ஒன்றை நியமித்துள்ளார். இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 44% வரி விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். குறித்த புதிய பரஸ்பர கட்டண முறைமையினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறித்து ஆழமாக ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்று அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் நிதியமைச்சின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர், இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர், இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் பொருளாதார விவகார பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் அடங்குவர். மேலும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹீலுகமுவ, இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ, அஸ்ட்ரோப் உமர், ஷெராட் அமெலியன் மற்றும் சாயிப் ஜாபர்ஜி ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.